வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காய கட்டி இருந்தால் இது போல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சட்னி தாளிக்கும் போது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். இது போல் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பொரிச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பருப்பு எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ பருப்பு ஓரளவு பாதி வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. நான் இன்றைக்கி ஒரு 9 மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழம். தக்காளி பழத்தோட அளவு அதிகமாக இருக்கணும், வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். தக்காளி பழம் தான் அதிகமாக இருக்கணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா குழைய வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். புதினாவும் நிறையா இருக்கணும், அதே போல் தக்காளியும் அதிகமாக சேர்த்துக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்து செய்யும் போது. கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை வதக்க வேணாம், ஒரு 2 செகண்ட் அந்த சூட்லேயே நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் மட்டும் அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம், தக்காளி பழம் வதக்குனது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பழம், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து, தண்ணிலாம் எதுவும் தேவைப்படாது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சட்னியும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்குங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காய கட்டி சேர்த்ததுனால இப்போ தூள் சேர்க்கலை. இப்போ தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துருவோம். சட்னி கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூடான இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப அருமையான ஹெல்த்தியான இந்த புதினா சட்னியை நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.